ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியான முறையில் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லலாம் பண்ணுற மாதிரியான மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இன்னைக்கு பாறை மீன் வச்சு தான் அந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம். 2 பாறை மீன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மல்லி கருவேப்பிலை 2ஐயும் நல்லா செவக்க வறுத்தெடுத்துடலாம். இந்த மாதிரி மல்லி கருவேப்பிலை 2 வறுத்து செய்யும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மல்லியோட பச்சை வாசனை எதுவுமே அந்த குழம்புல வராது. எண்ணெய் எதுவுமே சேர்க்காத அந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு செவந்தா போதும். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகாவோட காரத்தை அதிகமாக சேர்த்துட்டு மிளகாத்தூளோட காரத்தை கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வச்சுருக்க இந்த மல்லி கருவேப்பிலை 2ஐயும் இப்போ இதோட சேர்த்துப்போம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நார்மல் மிளகாத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பொடிச்சதுக்கு அப்புறமா இனி இதில் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இனி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்தாலும் குழம்பு டேஸ்ட் இருக்காது. கிராமங்கள்லாம் இதே மசாலாலாம் சேர்த்து அப்படியே அம்மியில் அரைச்சி செய்வாங்க. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மிக்கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துப்போம். மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துடலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு திக்கான புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். புளிப்பு காரம் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். புளி உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மீனோட அளவை பொறுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் இந்த குழம்போட முருங்கைக்காயெலாம் சேர்ப்பாங்க. நாம் இப்போ இதோட எதுவும் சேர்க்கலை. ஒரு பச்சை மிளகாவை மட்டும் 2 கட் பண்ணி சேர்த்துப்போம். காரம் கம்மியாக இருக்க பச்சை மிளகானா 2 சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இனி இதில் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துப்போம். எப்போவுமே மீன் க்ளீன் பண்ணும்போது அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மீனோட கவிச்சு ஸ்மெல் எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த குழம்பு செய்யும்போது மல்லித்தூள் பச்சையாக சேர்க்காமல் இந்த மாதிரி வறுத்து சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வாங்கும்போதும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீனாகவே கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீனில் இந்த குழம்பு செய்யும்போது இந்த குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும். மீனுமே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மீனெல்லாம் இப்போ இதில் சேர்த்தாச்சு. இனி அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் சூடு ஏறி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இனி ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மீனெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா வெட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனில் பண்ணுறதுனால அந்த மீன் கொதிக்கிறப்பவே அவ்வளோ மணமாக இருக்குது. மீனை எப்போவுமே தவி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீன் பொடிஞ்சிடும். இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ அடியில் எதுவும் பிடிக்காது. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே மீனெல்லாம் நல்லா வெந்து நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ஏதாவது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க.
அவ்வளவுதான், சூப்பரான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு மட்டுமே போதும், வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நாகர்கோவில் சைடில் உள்ள எல்லாருமே இந்த மெத்தடில் தான் மீன் குழம்பு செய்வாங்க. இந்த மெத்தடில் மீன் குழம்பை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் கன்னியாகுமரி ஸ்டைல் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.